ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம தோட்டத்தில் நடக்க போகிற ஒரு அழகான அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாங்காய் அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கைக்கு எட்டுற தூரத்துலேயே இருக்குது. நான் இன்னும் வந்து மாங்காய் பறிக்கிற டூலை வந்து செய்யலை. அதனால் இப்போதைக்கு கீழே இருக்கிற மாங்காய்களை மட்டும்தான் பறிக்க போகிறேன். பாருங்கள், ரொம்பவே கிட்டவே அழகாக தொங்கிட்டு இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இது மாதிரி நல்ல சைஸ் வந்து இந்த மாதிரி மாவு பழிஞ்ச மாதிரி இந்த கலர் மாதிரி இருக்கக்கூடிய மாங்காய்களை மட்டும் பறிக்க போகிறேன். எப்போவுமே மாங்காய் பறிக்கும் போது அந்த பால் தெரிக்கும், ரொம்பவே கேர்ஃபுல்லாக பறிக்கணும். நான் ஒவ்வொரு தடவை பறிக்கும் போது இதை சொல்கிறது தான். அதில் ஃபேஸில் பட்டுச்சுன்னா அப்படியே நெருப்பு காய மாதிரி ஆகிடும் அந்த இடம். நம்ம காம்பு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த முகத்தில் நம்மளுக்கு பால் தெரிக்காது. பாருங்கள், எந்த சைடில் எவ்வளோ பால் தெரிச்சது பார்த்தீங்களா? அது வந்து நம்ம மேலே படக்கூடாது ஸ்கின்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததான் நம்ம வெளியில் இருக்க இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல நிறைய கிளை வந்து தரையோட தரையாக இருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் அறுவடை பண்ணிப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக கீழவே தொங்கிட்டு இருக்கு பாருங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடிக்கடி இதை தொட்டு தொட்டு பார்க்கணும் போல இருக்கும். இந்த பக்கம் வரும்போதெல்லாம் இப்படி கையில் பிடிச்சி பார்த்துட்டு போவேன். இது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, லைனாக தொங்கிட்டு இருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நல்லா முதிர்வடைஞ்ச மாங்காய்களை பறிச்சிருக்கேன். இன்னும் நிறைய மாங்காய் இருக்குது. அதெல்லாம் அந்த டூலை வச்சு தான் பறிக்கணும். இப்போதைக்கு கீழே இருந்தது மட்டும்தான் பறிச்சிருக்கேன். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் அறுவடைக்கு அடுத்ததாக இப்போ பலாப்பழ அறுவடை நல்லா கனிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு சைடில் இந்த கருப்பு கருப்பாக புளி புளியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்போவே கூட கட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை கட் பண்ணிவிடுவோம். இது வந்து நான் அப்படியே கட் பண்ணி விட்டேன்னா கீழே விழுந்துடும், நசுங்கிடும். அதனால் நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. இது வந்து கொஞ்சம் டைம் ஆகலாம் பாருங்கள். இன்னும் இந்த முள்ளாக இருக்கிறதெல்லாம் அப்படியே அமுங்கி வரணும். இது மாதிரி மாறணும். இந்த இடம்லாம் இது மாதிரி மாறணும். கொஞ்சம் மாறினா போதும். ஏன்னா இந்த இடம்லாம் நல்லா முதிர்வடைஞ்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளைக்கு இடுக்கில் மாட்டிகிட்ருக்கு. அதை வந்து அடுத்த அறுவடையில் பார்ப்போம். இப்போ வந்து இதை அறுவடை பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அறுவடை ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சது. அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.